ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அப்போல எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியார் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியார் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழுக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கிய நடத்துவார். நீதியின் கரத்தினார் தாங்கிய நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். எல்லாரும் சேர்ந்து அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். எல்லாரும் சேர்ந்து யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையே அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவன். உண்மை தேவனே, உருக்கம்
நிறைந்தவர், என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழைக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்வெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசுவே கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழைக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்வெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் இந்த மாதத்தில் நிறைய வெற்றிகளை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார்? ஆமென். அவர் தான் ஜெயிக்க போகிறார். நான் ஜெயிக்க போகிறதுக்கு காரணம் என்னவென்றால் அவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே நான் ஜெயிப்பேன். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க அவர் என்னோடு கூட இருப்பதினாலே நான் அவரை ஜெயிப்பேன்? ஆமென். இன்னொரு பாடல கூட பாடும், நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். இந்த பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை ஜீசஸ் அல்லேலூயா கரங்களை தட்டி பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தி, பாவம் நீக்கிட கழுவி விட்டி. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தி, பாவம் நீங்கிட கழுவி விட்டி. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி நன்மை செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. தந்தீரையா பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமா புனித ரத்தம் நீர். புதிய
ரத்தம் நீர் ஊற்றினீரே, சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றிவிட்டீர். சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றிவிட்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஏசையா நன்மை செய்தீரே. எல்லாம் எழுந்து பாடுவோமா? நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி எல்லாரும் சேர்ந்து செய்த நன்மை பாடுவே. நன்றி நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு எங்களுக்கு புதிய மாதத்தையும் புதிய பலனையும் புதிய துவக்கத்தையும் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மையாயிரங்கள் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவர். ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம், ஜீவனின் அதிபதியான அவர். ஜீவிய காலமெல்லாம் அவர் எந்தன் சங்கீதமானவர். 2-3 பேர் எந்தன் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். ஆமாப்பா, இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் இருப்பேன் என்றவர் எமது தேவன். இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருக்காரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இருக்காரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை. ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம், ஜீவனின் அதிபதியான அவரை. ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம், அவர் எந்தன் சங்கீதமானவர். கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம். பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் அன்பு தகப்பனே இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ரஹத்துவா மேமோராஷியால ரந்துனா ஹந்தியா ஏகலக துரபரோ ஷரலர துரபா. நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, எங்களை கடந்த மாதங்கள் முழுவதுமாய்
இந்த வருடம் துவங்கின நாள் முதல் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை நீர் அற்புதமாய் பாதுகாத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை ஆண்டவரே கொடுத்து மட்டுமாய் நடத்தி வருகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை அதிகமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கிருபை பாராட்டி எங்கள் மேலே எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை சுத்திகரித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே மீண்டும் ஆண்டவரை தகுதிப்படுத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வந்த உடைய விசேஷித்த நடத்துதலுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஓ நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. ஓ ராபாரா ஷாராலா ரதுரா மாலரா ஹதுரா பாபா ஓ தியந்தன ஹதுரா பாரா ஓ ஷாராலா ரதுரா பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஏகமியாலரா ஹதுரா பாபா ஓ ஷாராலா ரந்துனமா. நன்றி இயேசுவே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ரிகபால ரதுரமியால ரந்துனமாதியால ரஹதுர பரோ ஷரல ரஹதோ ஓ ரபரோ ஷரல ரதியால ரந்தனஹதர பாபா பாபா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஓ நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உயர்த்துகிறோம். ரிக்கிம் லக்ரோ ஹாந்துனாபோலா ஷரல ரதுரபா ஏலரதுன மோதியோல ரஹதுரபுரு சந்தனஹல ரதுரபா. ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா. ரியாஷியாரியாலா ராஷியால ரந்துனா ஹதுரால ரதரபாபா ஓ ரபமமர சந்தனஹதுரபோ. ஓ உயர்த்துகிறோம். எங்களை பாதுகாத்தீர், எங்களை அரவணைத்தீர், எங்களை பலப்படுத்தினீர் ஆண்டவரே, எங்களை உருவாக்கினீர் ஆண்டவரே. நாங்கள் விழுந்த பொழுதெல்லாம் எங்களை தூக்கினீர் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவினீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். யாகாதியாரௌஷரலரதுரமாம். இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. ஏகோவாயிரே பார்த்து கொள்வீ. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீர். ஏகோவாயிரே பார்த்து கொள்வீர். ஏகோவாயிரே என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். ஏகோவாயிரே என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீர். வாயிரே பார்த்து கொள்வீர். இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீர். ஏகோவாயிரே பார்த்து கொள்வீர். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. சொல்வோ என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீர். ஏகோவாயிரே பார்த்து கொள்வீர்.
இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே பார்த்துக்கொள்வீர். எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்றீங்க? ஆண்டவரே, என்னுடைய கடினமான சூழ்நிலையில, எழும்ப முடியாத நிலைமையில நீர் இத்தனை வருஷங்களும் என்னோடு கூட இருந்திருக்கிறீர். எத்தனை மாதங்களை கடந்திருக்கிறோம், எத்தனை நாட்களை கடந்திருக்கிறோம். நாம் கடந்து வந்த காரியங்கள், நடந்து வந்த பாதைகள் எல்லாம் கர்த்தருடைய கிருபையினால் நடத்தப்பட்டது. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்முடைய கிருபையினால் கடந்தோம், உமது பலத்தினால் கடந்தோம், உம்முடைய தயவினால் நாங்கள் கடந்த ஆண்டவர். எங்களுடைய பலனோ, எங்களுடைய சுய ஞானமோ அல்ல, எங்களுடைய சாமர்த்தியமோ அல்ல, உம்முடைய கரத்தின் கிரியைகளினால், உம்முடைய கரத்தின் கிருபையினால் நாங்கள் கடந்தோம். உமக்கு நன்றி ராஜா. வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்றினீரே, ஒன்றுமில்லாத இடங்களில் ஒன்றை உருவாக்கினீரே. தேவ பிரசன்னத்தினால் எங்கள் இருதயம் நிறைந்ததே. உமக்கு நன்றி உயர்த்துகிறோம். வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினே, வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினே. வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினே, வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே பார்த்துக்கொள்வீர். எத்தனை பேர் விசுவாசத்தோடு இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்தினீர். யெகோவாயீரே பார்த்துக்கொள்வீர். சொல்லுவோம் கரங்களை உயர்த்தி. யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீர். யெகோவாயீரே, இயேசுவே, என் தேவையாவும். ஒரு 3 முறை ஆண்டவரை பார்த்து யெகோவாயீரே, யெகோவா, இந்த மாதத்தின் தேவை, தேவையாவும் நீ சந்திப்பே. ஓ யெகோவாயீரே, என் ஆவிக்குரிய தேவைகளை, நீர் வரங்களின் தேவைகளை ஷாமலர துஆந்தியனரகதுரமா. ஒரு கடைசி ஒரு முறை சத்தத்தை உயர்த்தி யெகோவாயீரே, யெகோவாயீரே, என்னுடைய எல்லா காரியங்களையும், என்னுடைய எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் வைக்கும். நல்ல கரங்களை தட்டி தலைக்கு மேல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி ராஜா. எல்லாவற்றையும் நீர் இந்த மாதத்தில் நீர் சந்திக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்தி, எங்களை கரம் பிடித்து நடத்த போகிறதுக்காக நன்றி செலுத்தி, நீர் தாமே ஆண்டவர் மீதமுள்ள பகுதியை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். உட்காருவோம். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அநேக வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். நமக்கு விசுவாசத்தோடு இந்த நாள் எடுத்துக்கொள்வோம். உபாகமம் புஸ்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை என்று அறிய கடவாய்.
போல அவர்களை அழிப்பார், அவர்கள் உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். ஆமென். உபாகமம் புஸ்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனம், பக்கம் 235. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர். ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பலன், ஆண்டவருடைய தன்மையை பார்க்கக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய காரியத்தில் நம்ம விளங்கி கொள்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடந்து போக செய்கிறவர். இந்த பூமியில் கடந்து போக முடியாத சில கசப்புகளை நம்மால் பார்க்க முடியும். கடந்து போக வேண்டிய விஷயங்களை கடந்து போகாமல் அதே இடத்துல இருப்பதையும் பார்க்க முடியும். சில இடத்துல முயற்சி பண்ணுவோம், ஆனால் அதை கடந்து போக முடியாது. சில இடத்துல நம்ம அங்கேயே தங்கி விடுவோம். ஆண்டவர் இந்த 2 காரியத்தின் நடுவிலும் அவர் வரும்பொழுது கடந்து போக முடியாத விஷயத்தை கடந்து போக செய்வார். கடந்து போக முயற்சி செய்யும் முடியலை, கடந்து போக முடியலை, அதை பற்றின சிந்தனையும் இல்லை, அங்கே தங்கிட்டோம் என்கிற காரியத்திலையும் கர்த்தர் இந்த மாதத்தில் கிரியை செய்வார். ஆமென். வசனம் சொல்லுகிறது, இன்று நீ என்ன பண்ணுவாயா? கடந்து போவாய். விசுவாசத்தோடு சொல்லுங்க, இன்றைக்கு என்னுடைய சூழ்நிலையில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நடுவில் வந்தபடியினாலே நாம் கடந்து போக முடியும். ஹல்லேலூயா. ஸோ அந்த கடந்து போக வேண்டிய சில காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கடந்து போனார், யாரால் தேவன் கிரியை செய்வதை பார்க்க முடிந்தது என்பதை இன்று சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, 1வது வசனத்திலே வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலே கேள், நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து. போதும். 3 காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார் அந்த 1வது வசனத்தில். முதலாவது, யோர்தானை கடந்து. சொல்லுங்க, யோர்தானை கடந்து. 2வது காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி. ஆமென். கடந்து போறதுன்னா நாம மாத்திரம் கடந்து போகிறது இல்லை, சில காரியங்களை நாம் கடந்து போக செய்கிறது, என்னை விட்டு போக செய்கிறது. பலத்த ஜாதிகளை, பெரிய ஜாதிகளை, ஜனம் பெருத்தும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்துகிற அனுபவம். 3வது, வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து கொள்ளுதல். ஆமென். கடந்து போவது மாத்திரம் அல்ல, போய் சில காரியங்களை பிடித்து கொள்வது, கேப்சர், ஆளுகை செய்வது. 3 நம்ம இந்த இடத்தை விட்டுட்டு போனா மாத்திரம் பத்தாது. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டான காரியத்தில் அவங்க அந்த இடத்தை விட்டு கடந்து போனாங்க, ஆனால் துரத்த வேண்டியதை துரத்தலை, பிடித்து கொள்ள வேண்டியதை பிடித்து கொள்ளலை. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தெளிவாய் சில காரியங்களை சொல்லுகிறார். நீ எழுந்து புறப்பட்டு போவது மாத்திரமல்ல, துரத்த வேண்டிய சில பலத்த ஜாதிகள் என்ன பண்ணா, உன்னை விட்டு துரத்து. ஆமென். சரி, 1வது காரியத்திலிருந்து பார்ப்போம். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, யோர்தானை கடந்து. இந்த யோர்தான் என்கிற ஒரு வார்த்தை என்ன எதை குறிக்கிறதுனா, பிரிங்கிங் பேக் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற உள்ளான பழைய மனுஷனை களைந்து புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு மிகப்பெரிய ஆசையான காரியம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள காணப்பட வேண்டிய புதிய மனிதனுடைய அனுபவம். நம்மளுடைய செய்கைகளில், நம்மளுடைய கிரியைகளில், நம்மளுடைய யோசனைகளில் ஆண்டவர் புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை அதிகமாய் வாஞ்சிக்கிறார். பழைய சிந்தனையே, பழைய காரியங்களே. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, நீங்களோ முன்பில் இருளில் இருந்தீர்கள், இப்பொழுது வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள். அப்ப புதிய மனுஷன், ஒரு காரியத்தை நான் கடந்து வந்திருக்கிறேன், ஒரு காரியத்தை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, எனக்குள்ள முதல்ல இருந்த இருளுக்கும் இப்போ இருக்கிற வெளிச்சத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அந்த வெளிச்சத்தின் சிந்தனையை, அந்த வெளிச்சத்தின் காரியத்தை கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நாம புதிய மனுஷன் ஆயிட்டோன்னு சொல்றது இல்லை. புதிய ட்ரெஸ் போடுறதுனால,
புதிய வாட்ச் கட்டுறதுனால, இல்லை புதிய நாளை பார்க்கறதுனால, புதிய மாதத்தை பார்க்கறதுனால புதிய காரியங்கள் வரப்போகிறது கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உனக்குள்ள யோர்தான் என்கிற காரியம் ஒரு ஞானஸ்நானத்தை குறிக்கிறது. ஆமென். ஒரு பேப்டிசத்தை குறிக்கிறது. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற அனுபவத்தை குறிக்கிறது. வருஷம் வருஷம் வாக்குத்தத்தங்கள் வருது, மாதம் மாதம் வாக்குத்தத்தம்னு சொல்லி ஒன்று எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் எடுத்துக்கொள்ளுகிற ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மாறாததா இருக்க வேண்டுமே என்றால், வசனத்தின்படி நாம் நம்முடைய புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்க, எபேசியர் 4:17 இப்படியா சொல்லுகிறது, ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். ஆமென். பாருங்க, ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் அப்படின்னா, ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுது எல்லாருக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? சில காரியத்தை செய்யணும். ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு சில காரியத்தை செய்ய. நிறைய பேருக்கு பசி இருக்கு, நல்ல பசி இருக்கு. பசிக்கிறதுக்கு சாப்பாடு வேற தேவை. ஆனால் அந்த சாப்பாடை நம்ம வாங்கணும் அப்படின்னா தட்டை போய் கழுவி சுத்தமாக்கிட்டு அந்த தட்டைகளை வந்து தான் என்ன பண்ணணும்? சாப்பிடணும். இன்னைக்கு நம்ம நிறைய என்ன நினைக்கிறோம்னா, தட்டையும் கழுவுறது கிடையாது, பாத்திரத்தையும் கழுவுறது கிடையாது. சோத்திரம். இப்படி எதையும் கழுவாம அதை கொண்டு வந்து நம்ம சாப்பிடணும்னு நினைச்சோம் அப்படின்னா, அதற்கு பிறகு அதை சாப்பிட்டு கொண்டா நம்மளுடைய உடல்ல நடக்கிற மாற்றங்கள், வயிறு வலிக்கும், தலை வலிக்கும், உடம்பு முடியாம போகும். டாக்டர்கிட்ட போனா டாக்டர் கேட்குற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, என்ன சாப்பிட்டீங்க, என்ன சாப்பிட்டோன்னு சொல்லுவோம். ஆனா எப்படி சாப்பிட்டோன்னு சொல்ல மாட்டோம். இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதம் வரணும், நம்ம கர்த்தர் நிறைய பிரியாணியா போடணும். காலையில் வேற எந்திரிச்சு வந்திருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வயிறெல்லாம் கபகபன்னு தான் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் நான் சாப்பிடுவதற்கு ஏற்றாற் போல பாத்திரத்தை என்ன பண்ணணும்? சுத்தம் பண்ணுதெல்லாம் அவசியம். இன்னைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நாம சுதந்திரித்து கொள்ள நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் பாருங்க. மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நீராயிருந்து. ஆமென். யோர்தானை கடந்து என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் அல்ல, தேவனுடைய ஜீவனை உள்ளே தரித்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. சொல்லுங்க, நமக்குள்ள யார் என்ன இருக்கணும்? தேவனுடைய ஜீவன் இருக்கணும். ஆமென். தேவ சாயலில் அனுபவம் இருக்கணும். அந்த தேவனுடைய ஜீவன் நம்ம இடத்துல இருக்கும் பொழுதுதான் தேவன் கொடுக்கிற காரியத்தை கிரகிக்க முடியும் நம்மளால. ஏன்னா வசனம் சொல்லி, நம்மால் கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்கிறவர். சில காரியத்தை ஆண்டவர் அற்புதத்தை செய்யணும்னு நினைச்சா கூட நம்மால் அதை கிரகிக்கக்கூடிய பாத்திரமா நம்ம இல்லை. ஏனென்றால் நமக்குள்ள என்ன இருக்குதுன்னா, இப்படிதான் இந்த காரியத்தை நடவாமல் இருங்க அப்படின்னு சொல்றாருன்னா, அதன்படி நடக்கிறதுனால நமக்குள்ள சில காரியத்தை தேவன் சொல்லுவதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. வசனம் தான் சொல்லுகிறது, மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையில் நடக்கிறது போல நீங்கள் இனி. நமக்குள்ள இருக்கிற வீணான சிந்தனை, வீணான சிந்தனை அப்படின்னா ஏதோ அடுத்தவனை அடிக்கணும், அடுத்தவனை உதைக்கணும் என்பது மாத்திரம் இல்லை. இருதயத்தில் இருக்கிற கசப்புகள், இருதயத்தில் இருக்கிற பாவத்தின் சிந்தனைகள், இருதயத்தில் இருக்கிற உலகத்திற்குரிய சிந்தனைகள் நம்முடைய சிந்தனையில் ஓடுகிற காரியம். ஆமென். பாருங்க, அந்த இருதயத்திலும் சிந்தனையிலும் ஒரு மனுஷன் சரியா ஆப்ரேட் பண்ண கத்துக்கிட்டான்னா அவன் தேவனால் வர வேண்டிய வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வான். உபாகமம் 9வது அதிகாரத்தில் பின்னாடி பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய நீதியின் நிமித்தம் நான் இதை செய்யலை, உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் செய்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக நான் இதை செய்கிறேன். உன்னுடைய நீதியின் நிமித்தம் அல்ல, அவர்களிடத்தில் இருக்கிற ஆகாமியத்தின் நிமித்தம் நான் இவைகளை செய்கிறேன்.
அப்போ ஆண்டவர் செய்ய வேண்டியதை நிச்சயமாய் செய்வார். அதை நம்முடைய இருதயத்தில் வாங்கவும் அதை நம்முடைய தக்க வைத்து கொள்ளவும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, இருதயத்தில் சிந்தனையில் இருக்கிற வீணான காரியங்களை நம்மை விட்டு அப்புறப்படுத்துங்க. வீணான சிந்தனை, நம்முடைய சிந்தனையும் இருதயமும் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டஸில் இருக்கு. நான் சொல்றேன், இந்த வீணான சிந்தனையை மேற்கொள்ளுகிற காரியத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை கர்த்தர் என் கையில், நான் எப்படி வீணான சிந்தனையை இருதயத்தில் இருக்கிற காரியத்தை மேற்கொள்ள முடியும் நான் சொல்றேன், அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பலனை கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலனை ஒருவன் சரியாக பிரயோஜனப்படுத்தும் பொழுது நிச்சயமாய் அவனுக்குள்ள தேவனுடைய ஜீவன் வருகிறது. ஆமென். அவருக்குள்ள ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை வருது அப்படின்னா நீங்கள் யாரா? ஜீவாத்மா, கர்த்தருடைய ஜீவனாய் மாறுகிறீர்கள். நீங்கள் நம்ம தேவனுடைய ஜீவனுக்கு அந்நீராய் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்மால் சுதந்தரித்துக் கொள்ள முடியாது, சுதந்தரித்துக் கொள்ள போவது கிடையாது. எகிப்திலிருந்து புறப்பட்டாச்சு, யோர்தானை கடந்தாச்சு. யோர்தானை கடந்ததற்கு பிறகு உள்ள இருக்க வேண்டிய ஜீவன் இது தேவனுடைய ஜீவனாய் இருக்க வேண்டியது அவசியம். புரிஞ்சுதா? நீங்க பேசிட்டே போறீங்க, காலையில உட்காந்து அங்கங்க உள்ள போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கா? சொல்றேன், ஆண்டவர் உங்கள் இடத்துல சொல்ற காரியம், உங்கள் ஜீவன் தேவனுடைய ஜீவனாய் மாறுவதாக. வீணான சிந்தனையும் வீணான யோசனையும் இருதயத்திலிருந்து முதல்ல ஒரு சிலருக்கு அவன் வளர்றதை பார்த்து, மற்றவன் வளர்றதை பார்த்து கோபம். ஒரு சிலருக்கு அவங்க பேசுறதை பார்த்து கோபம். ஒரு சிலருக்கு பேசாத பார்த்து கோபம். ஒரு சிலருக்கு நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்து நிமித்தம் வீணான சிந்தனைகள். இப்படிப்பட்ட சிந்தனைகள் தேவன் அவருடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற முடியாமல் தடுக்கிறது. இதனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல, இந்த சிந்தனையை மேற்கொள்ளவே உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் அபிஷேகத்தையும் நான் கொடுத்துருக்கிறேன். இந்த அபிஷேகத்தின் அடையாளமாகிய நீங்கள் அந்நிய பாஷையை சரியாக பேசும் பொழுது கர்த்தர் இவைகளிலிருந்து ஒரு ஜெயத்தை கொடுக்குறார். நிறைய பேருக்கு இந்த சில காரியங்கள் கேள்வி இருக்கும். நான் இந்த மாதத்தில் இந்த காரியத்தை நல்லா சொல்கிறேன், தினமும் இந்த காரியத்தை செய்யுங்க. கொஞ்ச நேரமாச்சு அந்நிய பாஷையில் பேசி ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டிருக்கீங்க? சில பேருக்கு டவுட்டு, நான் பெற்றுக்கொண்டது அந்நிய பாஷையா இல்லை வேற ஏதாவது பாஷையா அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நான் உங்களுக்கு காரியத்தை கற்றுக் கொடுக்குறேன் பாருங்க. அந்நிய பாஷை என்கிற ஒரு காரியம் சில நேரத்தில் அது உங்களுக்கு புரியாது, சில நேரத்தில் பல நேரத்தில் உங்களுக்கு புரியாது. இதை பாருங்க, நம்மளுடைய சிந்தனையில் சில நேரத்தில் நம்மால் யோசித்து நம்மால் ஜெபம் பண்ண முடியாது. எனக்கு கவனிங்களேன், என்னென்ன காரியங்கள் என்ன யோசிக்கணும், என்ன ஜெபம் பண்ணணும்னு தெரியாது. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கும் பொழுது நம்முடைய வாய் சில நேரத்தில் உளறுவது போல தோன்றும். ரிபாரா ஷந்தாரா லரா கதியா லரான் தூராபா, இதுக்கெல்லாம் அர்த்தம் கேட்டிங்கன்னா நமக்கு தெரியாது. ஆனால் நான் என்னுடைய இருதயத்திலிருந்து பேசுவது அந்நிய பாஷை, சிந்தனையிலிருந்து பேசுவது ஜெபம். ஆமென். சிந்தனையில் சில நேரத்தில் நீங்கள் ஜெபத்தில் உட்காந்து பாருங்க, என்ன சொல்லி காரியத்தை அப்படியே கோர்வையாக நம்ம அப்படியே பேச்சு போட்டிக்கு பேசுகிற மாதிரி பேசி ஜெபம் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஜெபிக்க முடியாது. பாருங்க, வீணான சிந்தனை வர காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய அறிவும் நம்மளுடைய சிந்தனையும் அப்படியே நம்ம ஒரு அறிவுபூர்வமாக யோசிக்கும் பொழுது இந்த சிந்தனையில் அநேக நேரத்தில் ஜெபத்தில் உட்கார்ந்துருக்கும் பொழுது வீணான சிந்தனை வருகிறது. இந்த வீணான சிந்தனையை மேற்கொள்ளுகிறதுக்கு ஆண்டவர் கொடுத்தது தான் அந்நிய பாஷை. நீங்களும் பரிசுத்த ஆவியானவரும் உட்கார்ந்து ஆவலா நீங்கள் ஜெபிக்கும் பொழுது என்ன வார்த்தை வரும்னு தெரியாது. கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்துருக்கும். நான் சில நேரத்தில் பார்த்துருக்கேன், வேதத்தை திறந்து வச்சுட்டு உட்காந்துருப்பேன், ஜெபம் பண்ணணும்னு நினைப்பேன், ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம சொல்லி ஜெபம் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் வார்த்தை கோர்வையே வராது. ஆனால் என்னை அறியாமல் அந்நிய பாஷையில் பேசிட்டு அந்த அந்நிய பாஷைக்கு அர்த்தம் புரியாது. நான் சொல்கிறேன், நீங்களும் தேவனும் சில ரகசியங்களை பேசும் பொழுது கர்த்தர் வைத்திருக்கிற சில காரியங்களை நீங்கள் ஜெயமாய் பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு தேவன் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளமாய் அந்நிய பாஷையை கொடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையில் ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி அப்படியே அந்நிய பாஷையில் பேசுவோமா? ஆமென். ரேபாரா ஷந்தாரா லரா தூரம், வாய்களை திறந்து பேசுங்க. ஆமென். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இல்லாட்டி ஆண்டவரை நான் அந்நிய பாஷையில் பேசணும், ஆண்டவர் நான் அந்நிய பாஷையை நான் கற்றுக்கொள்ளணும், ஆண்டவர் ரிக்கே மேலாரம் தூராபாரா ஷந்தா நகலரா தூரபா. சில நேரத்தில் நமக்கு தோணும், நான் வளர்றேனா, நான் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கேனா. ஷியாலரன் தூராபா பாபாரா ஷக்காலரா கதூரபா யஹலரா தூரபாரா ஷந்தரகலரா தூரபா ஷந்தரபாலரா தூரபா. சோத்திரம். பாருங்க,
பாருங்க, அந்நிய பாஷை பேசும் பொழுது அந்நிய பாஷைன்னு ஒன்று வேதாகமத்தில் இருக்கிறது, பற்பல பாஷைகள் ஒன்று இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க பற்பல அந்நிய பாஷைன்னா வேறு மொழியை நம்ம பேசுகிறது, வேற தேசத்து லாங்குவேஜை பேசுகிறது, அது பேர் அந்நிய பாஷை இல்லை, அது பேர் பற்பல பாஷைகள். கர்த்தர் அப்படிப்பட்ட வரத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அஞ்ஞானிகளுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட வரத்தையும் கொடுக்கிறார். ஏன்னா மேல் வீட்டறையில் பார்க்கும் பொழுது சுற்றி இருக்கிற தேசத்தின் பாஷைகளை மேல் வீட்டறையில் தங்கியிருந்தவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் சுற்றியுள்ளவர்களுக்கு இது என்னமாய் முடியுமோ என்கிற ஆச்சரியம் உண்டாயிற்று. நான் சொல்கிறேன், பற்பல அது ஒரு வரம். அந்நிய பாஷை என்பது என்ன பாஷைனே தெரியாது, யாராலும் மனிதனால் அதை புரிந்து கொள்ள முடியாது. தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு. இந்த பாஷைகளை நீங்கள் அதிகமாய் பேச பேச சொல்ல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வீணான சிந்தனைகளை, ஏன்னா இந்த சிந்தனை அறிவுபூர்வமாகவும் குறுக்குடாகவும் கண்ணிங்காகவும் சுயமாகவும் யோசித்து நிறைய தோல்விகளை தான் சம்பாதித்திருக்குது. ஆனால் நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும் பொழுது சிந்தனையை கர்த்தருக்குள்ள அர்ப்பணிக்கிறீங்க. இந்த சிந்தனையில் முழுவதும் கர்த்தர் தான், வேற எந்த காரியமும் தோணாது. ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா 82 வயசு இருக்கும். அந்த அம்மா ஸ்கூல் பக்கம் ஒதுங்கினது கிடையாது. ஜபத்தில் உட்காந்துச்சுன்னா திடீர்னு ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசும். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் அப்படிப்பட்ட வரங்களையும் சபைக்கு கொடுப்பார். நீங்கள் படிப்பறிவு கிடையாது, இது தேவன் கொடுத்திருக்கிற வரம். அல்லேலூயா, ஆமென். சில மிஷினரிஸோடைய ஸ்டோரிஸில் நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் ஒரு மிஷினரியை ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இட்டாலி பாஷையை அவ்வளவு சரளமாக பேசினாராம். இது என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு 15 நிமிஷத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் அவரை இட்டாலி தேசத்திற்கு ஊழியத்திற்கு அழைக்கும்படியாக இப்படிப்பட்ட வரத்தை கொடுத்திருக்கிறார். நான் சொல்கிறேன், அப்படி வரத்தை பெற்றிருந்தீங்கன்னா ஆண்டவர் அந்த ஜனங்களின் நடுவில் உங்களை பயன்படுத்த போகிறார். ஆமென். அந்நிய பாஷை பெற்றிருக்கும் பொழுது நீங்கள் இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். ஆமென். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்திற்கு அந்நியராயிருங்கள், தேவருக்கு சமீபமாக இருக்கும் பொழுது இந்த அந்நிய பாஷை அடையாளமாக இருக்கிறது. ஏன்னா தான் சொல்லுகிறது, தேவனுடைய ஜீவனுக்கு நீங்கள் அந்நியராக இருந்து, எந்த சூழ்நிலையிலும் நான் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இல்லை, தேவனுக்கு தூரமாக இல்லை, கர்த்தருக்கு பக்கத்தில் இருக்கும். யோர்தானை கடந்துனே எங்கே வந்திருக்கும்? யோர்தானில் முழுகி எந்திரிக்கும் பொழுது நிறைய அற்புதங்களை பார்க்க முடியும், அடையாளங்களை பார்க்க முடியும். ஒரு புதிய மாற்றம், ஒரு புதிய மனுஷன். நாகமனுடைய குஷ்டரோகம், நாகமனுடைய பாவத்தின் தன்மைகள் எல்லாம் மாற்றி அவனுடைய சரீரம் குழந்தைகளைப் போல மாறிடுச்சு. ஆமென். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதாக இருக்கிறது. தேவன் அநேக வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை வாங்கிக்கிறதுக்கு என்னுடைய மனசு குழந்தைய போல மாறணும், புதுமையாக மாறணும், புதிய மனுஷனாக மாறணும், தேவனுடைய ஜீவனாக மாறணும். சொல்கிறேன், அப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் வரும்பொழுது கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார். இரண்டாவது காரியத்தை பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பலத்த ஜாதிகளை துரத்தி. ஆமென். சில பலத்து இருக்கிற காரியத்தை ஆண்டவர் நம்ம நடுவில் பார்க்கிறார். சில காரியத்தில் ஒரு ஸ்டேபிளாக இருக்கிறோம். இதை விட்டு நான் அப்படியே பழகிட்டேன். நான் பிறந்ததிலிருந்து நான் என் இருதயத்திலையும் என்னுடைய பழக்க வழக்கத்திலையும் இதை நான் இத்தனை நாட்களாக வைத்திருக்கிறேன், இத்தனை வருஷமாக இந்த காரியத்தை எனக்குள்ள ஸ்டபானாக வச்சிருக்கிறேன். அதை எந்த சூழ்நிலையிலும் நான் உடைக்க போவதில்லை. ஏன்னா அது இந்த வசனத்தில் சொல்லும்போது பாருங்க, தங்கள் இருதய கடினத்தினால். சொல்லுங்களேன், இருதய கடினம். இந்த இருதயம் கடினம், இதுதான் இன்னைக்கு அநேகருக்குள்ள இருக்கிற பலத்த ஜாதி. வெளியில் இருக்கிற எனிமியை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கட்டப்பட்டு இருக்கிற தீய காரியங்களுக்கு உண்டான கடினமான ஒரு மனுஷனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். வீட்டுக்குள்ளேயே சத்ருவை வச்சுட்டு வெளியில் நிறைய காரியத்தை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவத்தில் பாருங்க, அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்ட குடும்பம். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்காங்க. இது ஒரு 25 வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறாங்க. குடியிருக்கும் பொழுது இந்த வீட்டில் இருக்கிற இந்த ஆவிக்குரிய குடும்பத்தில் இருக்கிற அந்த பொண்ணு பக்கத்து வீட்டு பையனை லவ் பண்ணுது. லவ் பண்ணிட்டு இது நடந்துக்கிட்டே இருக்கு. பாருங்க, கொஞ்ச நாள்ல இந்த பிள்ளைய காணோம்.
இவங்க ஊரெல்லாம் தேடுறாங்க. ஊரெல்லாம் பிள்ளைய காணோம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவரும் சேர்ந்து தேடுறார். ஆனால் பிள்ளை எங்கே ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா பக்கத்து வீட்டில் தான் இருக்குது. பக்கத்து வீட்டில் இருந்து வச்சுட்டு எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் இது எப்படியோ கண்டு ஒரு 6 மாதம் ஆகுது. 6 மாதம் கழித்து பிள்ளை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க, பக்கத்து வீட்டில். இவரோட கொடுமை தாங்காமல் இந்த பிள்ளையே வெளியே வந்துருச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் சில சத்துருக்களை ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த கட்டு இருக்கும், அவன் பில்லி சுனியை வச்சிருப்பான், அவன் என்னை ஏதாவது பண்ணியிருப்பான், அவன் என்னை ஏதாவது நான் கெட்டு போகணும்னு வழி பண்ணியிருப்பான். சொல்கிறேன், அவனும் கெட்டு போகிறதுக்கு வழி பண்ணுறதுக்கு கர்த்தர் இடம் கொடுக்க போவதே கிடையாது. அன்லெஸ் எனக்குள்ளே இருக்கிற பலத்த ஜாதி, எனக்குள்ள கடினமாக இருக்கிற சில காரியங்களை நான் உடைக்காதபடியினால என்னிடத்திலே ஆண்டவர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் தாமதமாய் கொண்டு இருக்கிறது. அதைத்தான் சொல்ற, ஆண்டவர் இன்று உங்கள் மத்தியிலே கடந்து போவார். ஆண்டவர் கடந்து போவதற்கு நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது இருதயத்தில் இருக்கிற கடினங்கள் உடைக்கப்படுகிறது. சில பேருக்கு ஜென்ம சுபாவங்கள் அப்படியே துரத்திட்டே வரும். அப்படியே குடும்ப சுபாவம் சொல்லுவாங்க. அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் அந்த பழக்கம் இருக்கும். எங்கள் அப்பா மாதிரி, அம்மா மாதிரி, பாட்டி மாதிரி, தாத்தா மாதிரி. சொல்கிறேன், தாத்தா சில பேர் பேசுகிறத கேட்டிருக்கீங்களா? எங்கள் அம்மா மாதிரியே பண்ணுறான், அவங்க அம்மா பண்ணது தவறாக இருக்கும், எங்கள் அம்மா இப்படியே தான் என்ன சொல்லி வளர்த்துருக்காங்க. சில ஜெனட்டிக்கல் டிசார்டர்ஸ், ஜெனட்டிக்கல் ஃபாலோஅப்ஸ் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பலத்த ஜாதிகளை உன்னிடத்தில் இருந்து நீ துரத்து. வெளியில் இருக்கிற பலத்த ஜாதி ஈஸியா, இன்னைக்கு நமக்குள்ள கட்டப்பட்டிருக்கிற சில காரியங்கள், நம்முடைய வீட்டுக்குள்ள, நம்முடைய செல்ஃப் காரியங்களில், சுய பிஸ்னஸ்லையோ இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் நாம் ஒரு பிம்பத்தை கட்டி வச்சிருக்கிறோம். ஆண்டவர் சொல்ற, இன்றைக்கு அவைகளை துரத்து, உட. நாம சில காரியத்தை உடைக்காம தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் உள்ள வர முடியாது. பெரிய மதில் சுவரை போல இருக்கிறதா அந்த காரியம் ஓங்கி நிற்கிறது. அது பாபேல் கோபுரமாக இருக்கலாம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற பாபேல் கோபுரம் அல்ல, அவர் கட்டி வைத்திருக்கிற கர்த்தருடைய பட்டணமாகிய கானானை நமக்கு கொடுக்க அவர் வாஞ்சையுள்ளவராக இருக்கிறார். ஓங்கி கட்டப்பட்டு இருக்கிறது, ஓங்கி வளர்ந்தது. இது நாமெல்லாம் தேவனுடைய சந்நிதி எட்டும் வரைக்கும் சுயபலத்தில் கட்டுவோன்னு சில காரியங்களை கட்டி வச்சிருக்கோம். பலத்த ஜாதிகள் சொல்றேன், வேற எந்த பலத்த ஜாதியும் வெளியில இருந்து ஒன்றும் பண்ண முடியாது. உள்ள இருக்கிற காரியம் நமக்குள்ள சில காரியத்தை கண்டுபிடிக்கணும். என்ன குறை? என்னுடைய வாழ்க்கையில் ஜெபம் குறைவா, என் வாழ்க்கையில் வேத வாசிப்பு குறைவா, என் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை நான் தியானிக்கிறது குறைவா, எந்தெந்த காரியம் என் வாழ்க்கையில் குறைவாக இருக்கிறது, இதெல்லாம் இந்த ஆவிக்குரிய மனுஷன் கட்டப்படுறது போக சுய மனுஷன் உள்ளுக்குள்ள கட்டப்பட்டு கொண்டு இருக்கு. நான் சொல்கிறேன், கணவன் மனைவியோ இல்லை அம்மா பிள்ளைகளோ தேவனுடைய அன்பு இல்லாமல் நீங்கள் அன்பு கூறணும்னு நினச்சிங்கன்னா அந்த அன்பு மனுஷிக அன்பு விருதா. உங்களுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தினாலும் உள்ள கட்டப்படணும். எதுக்கு குடும்ப ஜெபம் பண்ணணும், எதற்கு ஜெபத்தில் தரித்திருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஜெபம் பண்ண கர்த்தர் அந்த குடும்பத்துக்குள்ள ஐக்கியமாக கடந்து வருகிறார். சொல்லுங்களா, ஆண்டவர் கடந்து வருகிறார். நீங்க உங்க அன்பு கடந்து போனா அந்த இடத்துல பாண்டிங் வர, கர்த்தர் கடந்து வரணும், கர்த்தர் நடுவில் வரணும். ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய சாட்சி, கணவன் மனைவிக்குள்ள எப்போ பார்த்தாலும் சண்டையாம், தொட்டாதுன்னு இருக்கு சண்டையாம். இவர் போனாராம், போனோன்னு ஆண்டவர் உணர்த்தினாராம், 2 பேரையும் தனித்தனியாக நிப்பாட்டு, நடுவில் நின்று 2 பேர் கையையும் பிடிச்சு நல்ல ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த நாளிலே, அவர் ஒரு ஆங்கில ஊழியர், அவர் சொன்னாராம், இந்த நாளிலே உம்முடைய அன்பு இவர்களை இணைக்கட்டும், உம்முடைய திருத்துவ ஐக்கியம் இவர்களை இணைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வந்தாராம். சொல்ல, அன்னையிலிருந்து அந்த குடும்பத்தில் சண்டை வர்றது நின்றுச்சான். இன்னைக்கு நம்ம மாம்சீகத்திலேயோ நம்மளுடைய சுயபலத்திலேயோ ஒருவர் அன்பு செலுத்த முயற்சிப்போம்னா அந்த அன்பு சில காரியங்களை உடைக்கிறது. நான் சொல்கிறேன், கர்த்தர் நம் நடுவில் கடந்து வந்து பலத்திருக்கிற சில ஜாதிகளின் அனுபவத்தை உடைக்க வேண்டும். ஜாதிகளை குறித்து, சில இனத்தை குறித்து பெருமை, சில என்னுடைய இது சாணம் என்ன தெரியுமா, என்னுடைய இதை நான் இதை விட்டு இறங்க மாட்டேன்,
நான் இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், என்னை நான் தாழ்த்த மாட்டேன், என்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் ஹம்பிளாக இருக்க மாட்டேன் என்று நம்மை குறித்த சில காரியங்கள் நம்ம யாமே யோசித்து நம்ம பெருமைப்படுத்தி வச்சிருப்போம். ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிற சில காரியங்கள் உள்ள நீ என்ன பண்ணணும்? துரத்து. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, துரத்து. ஆமென். நான் துரத்தினாலே என்னென்ன அர்த்தம்னா, சில பேர் ஒரு தூக்கத்தை துரத்து. ஆமென், ஹல்லேலூயா. துரத்தும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். துரத்துறதுக்கு சாதாரண காரியம் இல்லை, அவர் கடந்து வரணும், ஆவியானவர் கடந்து வரணும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் இல்லாமல் நீ விடுதலை பெறணும்னு நினைச்ச அப்படின்னா விடுதலை டெம்பரரி தான். 1 மாதத்துக்கு இருக்கும், இல்லை 15 நாளைக்கு இருக்கும், இல்லை 20 நாளைக்கு இருக்கும், மறுபடியும் 1 மாதம் கழிச்சு மறுபடியும் உள்ள வரும். ஆண்டவர் கடந்து வரலைன்னா பிரச்சனை பாஸ் ஓவர் ஆகிட்டே தான் இருக்கும், கடந்து போய்கொண்டே தான் இருக்கும், கடந்து வந்து கொண்டே தான் இருக்கும். டெய்லி தினமும் ஜெபம் அவசியம், வீட்டில் தினமும் வேத வாசிப்பு அவசியம், தினமும் வசனத்தை தியானிக்கிறது அவசியம், சத்தியத்தின்படி நடக்கிறது அவசியம். நீங்கள் இந்த காரியத்தில் செய்ய செய்ய கர்த்தர் கடந்து வருகிறார். இது இல்லாம ஆண்டவர் கடந்து வரும் உனக்கு முன்னே போவார்னு வாயில வேணா சொல்லிக்கலாம், முன்னே அவர் போக மாட்டார், நீங்க தான் போய்கிட்டு இருக்கணும். சொல்லுங்க, கர்த்தர் கடந்து வரணும். 3வது காரியம் சொல்லப்பட்டிருக்கிற அவர் அந்த வசனத்துல கடைசி பகுதி வாசிங்க. வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து, வானத்தை அளாவிய என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த வேளையிலே எனக்கு உணர்த்துகிற ஒரு மிக முக்கியமான விஷயம், பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். சொல்லுவாங்க, பெருமையுள்ளவனுக்கு தான் பெருமையா இருக்கிறேன்னு தெரியாதான். அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பானா நான் தான் இருக்கிறதுலையே தாழ்மை. ஒவ்வொரு மனுஷனும் இந்த காரியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துகிற அனுபவம். ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துகிறேன் என்றால் என்ன? ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துகிறேன் என்றால் கீழ்ப்படிதல், ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிதல், ஒருவருக்கு ஒருவர் தாங்குதல், ஒருவருக்கு ஒருவர் நேசித்தல். சில இடத்துல பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கர பாண்டிங் இருக்கும். ஆனால் சமுதாயத்திற்குள்ள வரும்பொழுது, சபைக்குள்ள வரும்பொழுது பாருங்க, நம்முடைய வாழ்க்கையே எப்படி கட்டமைக்கப்படுதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. குடும்பம், சபை, சமுதாயம். இப்ப இந்த குடும்பத்திற்குள்ள கட்டமைக்கப்படுகிற காரியம் அது எப்படி இருக்கும்? வானளாவிய சில பேர் அவங்க குடும்பத்தில் உண்டான ஆசீர்வாதம், சில பேர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற காரியத்தை வைத்துட்டு வானளாவிய பெரிய காரியம் பெருசா இருக்கு மனசு, அப்படியே நான் யார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு பேசுகிறார். வானளாவி அப்படியே உசந்து போயிடாதீங்க, தாழ்த்துங்க. உங்களுடைய தாழ்மையை உங்களை சுற்றி இருக்கிற நபர்களை பார்க்கணும். ஆமென். நீங்க உங்களை தாழ்த்தும் பொழுது சொல்றதுதான், நீங்கள் சில பட்டணங்களை பிடிக்கிறீர்கள். கர்த்தர் கொடுக்கிற சில பட்டணங்களை நீங்கள் பிடித்துக் கொள்கிறீர்கள். நீங்க உங்களை தாழ்த்தாம ஆண்டவர் கொடுக்கிற பட்டணத்தை பிடிக்க முடியாது. ஆண்டவர் சில காரியங்களை, ஆண்டவருக்கு நீங்க பெண்ட் ஆகாம, சத்திய வார்த்தைக்கு நீங்க பெண்ட் ஆகாம கர்த்தர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்றார், அவர் உங்களுக்குள்ள கடந்து போவார் என்றால் நீங்கள் உங்கள் பெருமைகளை உடைக்கிறீர்கள். உண்மையாக தேவன் நமக்குள்ள கடந்து வருவார் என்றால், இயேசு இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அவர் எல்லா சிங்காசனத்திற்கும் அவருக்குன்னு ஒரு பெரிய வல்லமை இருக்கு, அவருக்குன்னு பெரிய பலன் இருக்கு, அவருக்குன்னு பெரிய ஒரு ஆளுகை வைத்திருக்கிறார். ஆனா அவரை கொண்டு தேவன் இந்த பூமியில செய்யணும்னு நினைக்கும் பொழுது அவர் தன்னை தாழ்த்த ஒப்பு கொடுத்தார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே தன்னை தாழ்த்தும் பொழுது வசனம் சொல்லுது, அவரை கொள்ளையாடின பொருளாய், சிங்காசனத்தை தனக்கு கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல். இன்னைக்கு நம்ம இடத்துல பாருங்க, சபைக்கோ இல்லை குடும்பத்திலேயோ, அதுவும் ஆப்போசிட். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கணவன் மனைவி இருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ இந்த கணவன் பெண் சார்ந்த வீட்டுக்கு போகும்பொழுது அவரோட பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும்.
இந்த பெண் இருக்காங்க பாருங்க, கணவன் சார்ந்த வீட்டுக்கு போகும்பொழுது இவங்க பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்து சபைக்கு வருவாங்க பாருங்க, இங்கேயும் இவங்களோட பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும். நான் சொல்றேன், நான் எங்கு போனாலும் எனக்குள்ளே கர்த்தர் கடந்து வந்திருப்பார் என்றால், எனக்குள்ள இருந்து சில பெருமைகளை கர்த்தர் உடைத்து என்னை தாழ்த்தும்படியாகவும் அன்பு செலுத்தும்படியாகும். சில பேர் ஒண்ணுமே இருக்காது, பெருமை பேசிக்கிட்டு இருப்பான். அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், அது இது, நான் யார் தெரியுமா, இன்னைக்கு போனாலும் என்னோட வேல்யூ என்ன தெரியுமா, ஒன்றும் கிடையாது. நான் சொல்றேன், பெருமைப்படுகிறவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். சில காரியத்தை கர்த்தர் கொடுக்க முடியாதபடி அதை அவரை தடுக்கிறது, தாழ்த்துற, நம்மை விட்டு கொடுக்க, நம்மை ஒப்பு கொடுக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் உங்கள் நடுவில் கடந்து போவார் என்றார். இந்த 3 காரியங்கள் இந்த மாதத்தில் நடக்க உங்களை விட்டு கொடுங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு உங்களுக்குள்ள கடந்து வரணும். அந்நிய பாஷை இல்லாதவங்க அந்நிய பாஷையை கேட்டு கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து பெற்றுக்கொள்ளுங்க. தாகத்தோடு கேட்கும் பொழுது அவர் தருகிறார். அந்நிய பாஷையில் பேச பேச இருதயத்தை உடைக்கிறார், ஆவிக்குரிய மனிதர்களாக மாற்றுகிறார். தேவனுக்கு நீங்கள் அருகில் வரீங்க. ஆமென். சொல்லுங்க. 3 காரியங்களை பார்த்தோம். என்னன்னா, புதிய மனுஷன், தேவனுடைய ஜீவன். 2வது காரியம், நமக்குள்ள பலத்திருக்கிற காரியத்தை துரத்த வேண்டியது அவசியம். 3வது, பெருமையை உடைக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை கரத்தில் தர வல்லம் எழுவராக இருக்கிறார். இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நீர் கொடுத்த ஆண்டவரே இந்த மாதத்தின் 1வது நாள் ஆராதனைக்காய் நன்றி. ஆண்டவர், வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் உடைய கரத்தில் தருகிறோம். சில சூழ்நிலை நிமித்தமாய் வர முடியாதவர்களையும் உடைய கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே, நீர் பண்ணின வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகிற தேவன். கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு முன்பாக போய் அவனுக்குள்ள கடந்து போகும் பொழுது தேவரீர் இதுவரை பார்த்திராத சில காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடிகிற, துரத்த வேண்டிய விஷயங்களை துரத்தவும், ஆண்டவரே அப்புறப்படுத்தி, ஆண்டவரே கடந்து போக வேண்டிய விஷயங்களை கடந்து போகவும், இடிக்கப்பட வேண்டிய பெருமைகளை இடிக்கவும் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த மாதம் முழுவதும், இந்த மாதம் இல்லை, இன்று முதல் நீர் இவர்களுக்குள்ள கடந்து போய் ஒரு அபிஷேகத்தின் உணர்வோடு, ஆண்டவரே ஒரு அபிஷேக நிறைவோடு ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அநேக காரியங்களை கடந்து பிடித்து இடித்து ஆண்டவரே சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இந்த புதிய மாதத்தின் நிறைவினால் நிரப்புங்க ஆண்டவரே. நீர் உம்முடைய மகிமையினால் மறைத்து கொள்ளுங்க. இந்த மாதத்தில் என்னென்ன திட்டங்களை வைத்திருக்காங்களோ, என்னென்ன யோசனைகளை வைத்திருக்கிறாங்களோ, எல்லாவற்றையும் தேவ சித்தத்தின்படி வாய்க்க பண்ணும்படியாக நான் செபிக்கிறேன். இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க. வீணான சேதங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் குழப்பங்களுக்கும் தேவையில்லாத வார்த்தைகளுக்கும் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி நீர்தாமே பாதுகாப்பாய் ஆண்டவரை மகிமையாக நீர் நடத்தும்படியாக செபிக்கிறோம். தேவ சித்தம் நிறைவேறட்டும். ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்துங்க. சின்ன பிள்ளைகள் முதல் வயதான முதியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் நீர் கரம் பிடித்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.